Hello students, welcome to VD NEET Academy. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா round 2க்கு ஆல் இந்தியா கவுன்சிலிங்கான டேட்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது ஒரு டைம் குயிக்கா பாத்துறலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம VD NEET Academy சார்பில் நான் ட்ரெயின் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் யார் யார் செலக்ட் ஆயிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஃபுல் டீட்டெயிலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இமேஜ் மாதிரி கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன். இன்னும் நிறைய போட வேண்டியது இருக்கு. சீக்கிரமா அதை பத்தி போஸ்ட் பண்ணிடலாம். ரைட், இந்த ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலில் வந்து தன்னை செல்ஃப் டவுட் ஆகிட்டு நீட் எக்ஸாமை கிராக் பண்ண முடியுமா முடியாது அப்படிங்கிற நிறைய கன்ஃபியூஷன் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ இன்றைக்கி எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக பார்க்கப்படுது. அதுக்கேற்ற மாதிரி நல்ல ட்ரைனிங் கொடுத்தா இவங்கெல்லாம் இன்றைக்கி எம்பிபிஎஸ் ஆன மாதிரி. நாளைக்கு நீங்கள் நீட் ஆஸ்பிரண்டாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் நல்ல ட்ரைனிங் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக டாக்டர் ஆவீங்க. அதுக்கு தான் இந்த மோட்டிவேஷனுக்காக வச்சுருக்கேன். மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாமு தன்னம்பிக்கையோடு வந்து பார்த்திங்கன்னா அணுகுங்க. ரைட், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவுண்டு 2க்கு என்னென்ன டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்துடலாம். ரைட், ரவுண்டு 2 எப்போ சார் ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3rd செப்டம்பர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூட் சைடில் ரெடியாக இருக்கணும். 4th செப்டம்பரில் ஆரம்பித்து 9th செப்டம்பருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில், சாய்ஸ் லாக் எல்லாத்தையும் பண்ணிக்கணும். ஸோ எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா 4th to 9th ஃபுல்லாக நம்ம இதில் முடிச்சுக்கணும். ரைட், அவங்க கொடுத்துருக்க டைமில் நீங்கள் முடிங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பண்ணிடாதீங்க. முன்கூட்டியே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரவுண்ட் 1 ப்ராப்பராக பண்ணியிருப்பீங்க, அதே மாதிரி தான் ரவுண்டு 2. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் எப்போ பண்ணணும் அப்படிங்கிற டேட்டும் கொடுத்துட்டாங்க. எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா 9th செப்டம்பர் வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம். எப்போனா சாயந்தரம் 4 மணி ஆரம்பித்து 12 மணிக்கு உள்ளே நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணிக்கணும். ஒரு வேளை நீங்கள் இதை மறந்துட்டீங்க அப்படின்னா கூட அது ஆட்டோமேட்டிக்காக சாய்ஸ் லாக் ஆகிக்கும். ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. ப்ராப்பராக சாய்ஸ் ஃபில் பண்ணி விடுங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தரப்புலேருந்து ஒரு 2 நாள் எடுத்துக்கிறாங்க. எதுக்குன்னு பார்த்தா ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கான சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் டேவாக எடுத்துக்கிறாங்க. 10 செப்டம்பர் 11 செப்டம்பர் எடுத்துக்கிறாங்க. அண்ட் வந்து ரிசல்ட் வந்து 12வது செப்டம்பர் ஒரு நாளில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அண்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 13ஆம் செப்டம்பரில் ஆரம்பித்து 19 செப்டம்பருக்குள்ளே சீட்டு கிடச்சிருந்துச்சுன்னா அந்த காலேஜுக்கு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரவுண்ட் 1ல் சீட் நீங்கள் கிடச்சி காலேஜெல்லாம் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த டைமில் போய் அதை நீங்கள் மாற்ற வேண்டிய நிலைமை இருக்கும். அண்ட் வந்து 20ஆம் தேதி 21ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு காலேஜ்லேருந்து போயிருந்தாலோ இன்னொரு காலேஜில் ஜாயின் பண்ணியிருந்தாலோ எல்லா தகவல்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்டியூட் ரெடி பண்ணி எம்சிசிக்கு சப்மிட் பண்ணிடும். அதோட ரவுண்டு 2 முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. ரவுண்டு 3 ஆரம்பிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 23ஆவது செப்டம்பரில் ஆரம்பிக்கும். இதுக்கு சாய்ஸ் ஃபில், சாய்ஸ் லாக்கில் 24லேருந்து 29க்குள்ளே முடிச்சுடுவாங்க. அவங்க வந்து சீட் ரிசல்ட்டை 30 அண்ட் 2 அக்டோபருக்குள்ளே பண்ணுவாங்க. நமக்கு அந்த ரிசல்ட்டை 3 அக்டோபர் சொல்லிவிடுவாங்க. 4 அக்டோபரில் ஆரம்பித்து 10 அக்டோபருக்குள்ளே நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். அண்ட் 11 அக்டோபர் 13 அக்டோபர் எல்லா டீட்டெயிலும் எம்சிசி இன்ஸ்டியூட் வந்து எம்சிசிக்கு அனுப்பிச்சிடும். அதோட 3rd ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சிச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் வேக்கன்சி நடந்துச்சுன்னா 13 அக்டோபரில் நடக்கும். அதே வந்து ஜாயினிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே 7 நாள் கொடுத்துருப்பாங்க. 11 அக்டோபரில் ஆரம்பித்து 25 அக்டோபர். ஸோ 25 அக்டோபரோட டோட்டலாக எல்லா காலேஜுக்கான கவுன்சிலிங்கும் முடிஞ்சிருச்சு. அண்ட் காலேஜ் நிறைய இடத்துல ஆரம்பிச்சிருச்சு. இப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவில் சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறோம்மா. வீடியோட எண்டில் நீங்கள் அடுத்த வருஷம் நீட்டுக்கு படிக்கிறீங்க, ட்ராப் பண்ணலன்னு தாராளமாக ட்ராப் பண்ணி படிங்க. நீங்கள் ஓனாக படித்தீங்கன்னா செல்ஃப் மோட்டிவேட்டடாக படிங்க. இல்லை சார் நான் ஓனாக அந்தளவுக்கு பண்ண முடியல அப்படின்னா நம்ம அகாடமியில் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு படிங்க. ஓகேங்களா. நம்ம அகாடமியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நியூ பாத்தில் ட்ராவல் பண்ண நினைக்கிறேன் சார்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம க்ரியேட் பண்ண அகாடமி. ஸோ எல்லாருமே அதை பயன்படுத்திக்கிங்க. அண்டு நம்ம கோச்சிங் ரிலேட்டடாக வீடியோஸும் தொடர்ந்து யூடியூப்பில் போட்டுட்டு தான் இருக்கிறோம். அந்த மென்டர்ஷிப் வீடியோஸும் ஃபுல்லாக பாருங்கள். எதாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம அதுக்கான பதில் அளிப்போம். கவுன்சில் ரிலேட்டடாக எந்த வகையான கால் பண்ண வேணாம், நம்ம ஆஃப்லைனில் ஸ்டூடெண்ட்ஸோட கிளாஸில் இருப்போம் அப்படிங்கிற காரணத்தினாலன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை கன்க்ளூட் பண்ணிக்கிறோமா. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை மீட் பண்ணலாமா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.